வெல்கம் டு பாண்டா டெக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெல் இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற லேப்டாப் n5010 மாடலில் கிராஃபிக்ஸ் கார்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை கிடைக்கும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மை கம்ப்யூட்டர் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிவிட்டு எங்கே இருக்கோ அதை டபுள் டேப் பண்ணுங்கள். சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டபுள் டேப் பண்ணதுக்கப்புறம் S2 ஆல் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் லோட் ஆகும் உங்களுக்கு சாஃப்ட்வேரு. லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அன்சிப் பண்ணிட்டோம். ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஒன்று விசிபிள் ஆகும். அதில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு S2 ரீஸ்டார்ட் அப்படின்னு கொடுங்க. அதுக்கப்புறம் ரீஸ்டார்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நெட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு டவுன்லோட் இன்ஸ்டால் திஸ் ஃபியூச்சர் அப்படின்றத கொடுங்க. இதுக்கு உங்களுக்கு நெட்டு தேவைப்படும். கொடுத்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டலேஷன் ஆகும். அது டவுன்லோடாக கொஞ்சம் லேட் ஆகும். உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீடை பொறுத்து தான் அது. ஒரு மேக்ஸிமம் 150 MB அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா. அது டவுன்லோட் ஆகி முடிச்சது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு டவுன்லோட் ஆகி ரெக்குவயர்மெண்ட்ஸ் முடிய போகுது. இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தாலே உங்களுக்கு போதும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகுது. நீங்களே டிஸ்பிளேயில் பார்க்குறீங்க.
இப்போ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்டால்டு அப்படின்னு வரும். க்ளோஸ் கொடுத்துருங்க. அப்புறம் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கிராஃபிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்டர் கிராஃபிக்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும்.